இந்தியாவும் முதலாளித்துவ நாடு தான். ஆனால் ஐரோப்பா மாதிரி இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா இங்கே அதற்கு முந்தைய சமூகம், நில உடைமை சமூகம், ஃபியூடல் சொசைட்டி இருந்துச்சு. ஆகையினால என்ன ஆகி போச்சு, மதம் தான் ஃபியூடலிசம்னு சொன்னால் மதம் தான். ஏன்னா மதம் தங்கி விட்டது, அது முக்கியமான ரோல் எடுக்குது. இதில் பாரதிய ஜனதா என்கிற கட்சி ஒற்றை கட்சியால் இதெல்லாம் செய்யவே முடியாது. அப்போ யார் மதவாதத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அவங்க மற்றவங்களாம் மதவாதம்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்? எவ்வளோ அயோக்கியத்தனமான பொய். இல்லை மற்ற கட்சிகள்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள துண்டு துக்காணி கட்சிகளை பற்றி நீங்கள் பேசலாம். வட இந்தியாவில் இப்போ நீங்கள் ஒரு பேச்சுலர்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து ஒரு தாலி எடுத்து கொடுத்து உங்களுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மற்ற மதத்தில் இது முடியுமா? நீ எதுக்கு அதில் போய் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு இதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ இது செக்யூலர்லாம் கிடையாது. அடுத்து சோசியலிச நாடுன்னு சொல்கிறேன். எப்படி சோசியலிச நாடு? லெனின் உண்டாக்குனது சோசியலிச நாடு, மாவோ உண்டாக்குனது சோசியலிச நாடு, ஃபுடல் காஸ்ட்ரோ உண்டாக்குனது சோசியலிச நாடு, டாக்டர் ஹோச்சிமின் உண்டாக்குனது வியட்நாமில் அது சோசியலிச நாடு. இங்கே எல்லா திருட்டு பசங்களும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். இது எப்படி சோசியலிச நாடு ஆகும்? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவரும் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம உரையாடல் இருக்க போது. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மோடி அவர்களுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், பாஜக சார்ந்தவங்களுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், மதவாத அரசியல் பண்ணுறாங்க. இந்தியா வந்து மதவாதமாக பிரித்து அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றது காங்கிரஸ் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது, மற்ற கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மதவாத அரசியல் உருவாயிருக்கா? இதுக்கு வந்து பாஜக காரணமா, இல்லை இதுக்கு என்ன காரணம்? இதோட வரலாறு என்ன சார்? மதவாத அரசியல் என்பது பாஜகவுக்கு முன்னாலேயே இருக்குது. இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சதா இல்லையா? எந்த அடிப்படையில்? மத அடிப்படையில் பிரிவினை ஏற்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், பார்ட்டிசான் புக்குன்னு நாங்கள் அதை சொல்லுவோம். தேசப்பிரிவினை அல்லது பாகிஸ்தான், தமிழ்லேயும் வந்திருக்கு, ஆங்கிலத்துலேயும் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அப்போ தான் இந்த பாகிஸ்தான் தேசப்பிரிவினை மத அடிப்படையில் நாடு ஏன் பிரிந்தது என்பது தெரிந்து கொள்ள முடியும். நம்ம பாட புத்தகங்களில் சொல்லப்படலை, வரலாற்று புத்தகங்களில் சொல்லப்படலை. எனவே மக்களுக்கு அதை பற்றி உண்மை எதுவும் தெரியலை. அப்போ என்ன நடந்தது? ஏன் இந்தியா மதவாதமாக இருக்குது? இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் மகாத்மா காந்தி தான் கடைசியாக என்ன முடிவு எடுத்தார்? பிரித்து கொடுத்து விடுவேன் இன்னும் முடிவு எடுத்தாரா இல்லையா? முகமது அலி ஜில்லா என்ன பண்ணார்? டைரக்ட் ஆக்ஷன். டைரக்ட் ஆக்ஷன் என்ன? அடித்து நொறுக்குங்கிறது. இப்போ டைரக்ட் ஆக்ஷனை பற்றி நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோமா? இங்கே வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஐரோப்பாவில் உள்ள நாடெல்லாம் முதலாளித்துவ நாடு, இந்தியாவும் முதலாளித்துவ நாடு தான். ஆனால் ஐரோப்பா மாதிரி இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா இங்கே அதற்கு முந்தைய சமூகம், நில உடைமை சமூகம், ஃபியூடல் சொசைட்டி இருந்துச்சு. அதை அப்படியே தக்க வைத்து கொண்டு ஃபியூடலும் இருக்கும், முதலாளித்துவமும் இருக்கும் என்று நம்ம செஞ்சோம். ஆகையினால என்ன ஆகி போச்சு, மதம் தான் ஃபியூடலிசம்னு சொன்னால் மதம் தான். ஏன்னா மதம் தங்கி விட்டது, அது முக்கியமான ரோல் எடுக்குது. இதில் பாரதிய ஜனதா என்கிற கட்சி ஒற்றை கட்சியால் இதெல்லாம் செய்யவே முடியாது. நல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது வேறு எவராக இருந்தாலும் அவர்களால் இந்தியாவை மதத்தின் அடிப்படையில் அதை நடத்தி கொண்டு செல்ல முடியாது. அப்போது ஏற்கனவே அங்கே மதவாதம் இருப்பதனால அதற்கு எதிர்நிலையாக பிஜேபி என்ன பண்ணுது? ஹிந்து நேஷனலிசம் என்பதை கையில் எடுக்குது. ஏன்னா இதில் வந்து பிஜேபி மேலே மதவாத கட்சின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்காங்க. இந்திய மக்கள் தொகை 140 கோடி. இந்த 140 கோடி பேரில் இந்துக்கள் ஏதாவது மதத்தின் அடிப்படையில் அந்த சாமியார் சொன்னதின் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்களான்னா கிடையாது. ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் ஜமாத்தில் என்ன சொன்னாங்களோ அதுபடி போடுவாங்க. அதுதான் மதவாதம். கிறிஸ்துவ பெருமக்கள் அவங்களுடைய பாதிரியார், ஆர்ச் பிஷப்பு, பங்குத்தந்தை இவர்கள் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இதுதான் மதவாதம். அவங்க நினைக்கிறது என்னன்னா, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த கட்சி கொடுக்குது, ஸோ அவங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு, அதுதானே மதவாதம். உங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொன்னால் என்ன அடிப்படையில் தேவை? மதத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு தேட வேண்டிய நிலைமை இந்தியாவில் யாருக்கு இருக்குது? இல்லை அப்பட்டமான பொய் இல்லையா?
எனக்கு இந்த கட்சி பிடிக்க நான் ஓட்டு போடுவேன், முடிஞ்சு போச்சு. கோடிக்கணக்கான இந்துக்கள் அப்படி தான் போடுறாங்க. எனக்கு திமுக தாங்க பிடிக்கும், நான் உதயநிதிக்கு ஓட்டு போட்டு வந்துட்டேன். அவர் எடப்பாடியாரை பிடிக்கும், அவர் ஓட்டு போடுறாரு. இதில் யாருமே வந்து மதத்தின் அடிப்படையில் சிந்திக்கலை. ஆனால் ஜமாத்தில் என்ன சொன்னாங்க அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று சொன்னால் அதுதான் மதவாதம். அப்போ யார் மதவாதத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அவங்க மற்றவங்களாம் மதவாதம்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்? எவ்வளோ அயோக்கியத்தனமான பொய். மதச்சார்பற்ற அரசு என்று ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நெருக்கடி நிலை காலத்தில், அதாவது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அரசமைப்பு சட்டத்தை அப்படியே திருத்தினாங்க. 42nd அமெண்ட்மெண்ட், 44 அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மாநில அரசு பட்டியலில் உள்ளதெல்லாம் மத்திய அரசு எடுத்துக்கிச்சு. கல்வி இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நான் அதோடு நிப்பாட்டினாங்களா அவங்க வேறு என்னெல்லாம் பண்ணாங்க? மாநில அதிகாரங்களை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் மீதி என்னவெல்லாம் வந்து தன்னை ஒரு மத்திய சர்வாதிகாரத்தை நோக்கி அவங்க அதை கொண்டு போனாங்க. அதை எதிர்த்து யாராவது ஏதாவது பண்ண முடிஞ்சதா? அன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியலை. அப்படி தானே இருக்குது. அதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியா ஒரு செக்யூலர்னால் மதச்சார்பற்ற. இதை மாதிரி அயோக்கியத்தனம் எங்கேயாவது உண்டா? ஹஜ் யாத்திரை போகிறதுக்கு இன்றைக்கி நீ வந்து போட்டி போட்டு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு மதத்தை சேர்ந்தவன் அவனுடைய மத கடமை, போனால் என்ன போகாமல் இருந்தால் என்ன, அதுக்கே அரசாங்க பணத்தை கொடுக்கணும். இந்த இப்படி அரசாங்க பணத்தை காங்கிரஸ் ஆட்சி கொடுக்குது, நான் மறுக்கலை. உத்தரப்பிரதேசத்தில் யோகி கவர்மெண்ட்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இது எப்படி செக்யூலர் ஆகும்? மதச்சார்பற்றுனா எல்லா மதத்துக்கும் எந்த உதவியும் நீ செய்யக்கூடாது. அவனவன் சாமி அவனவன் கும்பிட்டு போகிறான், நீ அரசாங்கம் விலகிரு. நீ எதுக்கு அதில் போய் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு இதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ இது செக்யூலர்லாம் கிடையாது. அடுத்து சோசியலிச நாடுன்னு சொல்கிறான். எப்படி சோசியலிச நாடு? லெனின் உண்டாக்குனது சோசியலிச நாடு, மாவோ உண்டாக்குனது சோசியலிச நாடு, ஃபிடல் காஸ்ட்ரோ உண்டாக்குனது சோசியலிச நாடு, டாக்டர் ஹோச்சிமின் உண்டாக்குனது வியட்நாமில் அது சோசியலிச நாடு. இங்கே எல்லா திருட்டு பசங்களும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். இது எப்படி சோசியலிச நாடு ஆகும்? இந்திரா காந்தி அம்மா இதை சோசியலிச நாடுன்னு மாற்றினதுனால இது நம்ம சோசியலிசம்னு நம்ம ஏற்றுக்கணுமா? இந்தியா ஒரு முதலாளித்துவ நாடுன்னு நீங்கள் மாற்றி எழுதுங்க, அதான உண்மை. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களையும் தாஜா பண்ணி அப்பீஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவங்களுடைய வாக்குகளை பெறுறீங்க. அப்போது இங்கு வாக்குகளை பெறுவது என்பது இஸ்லாமியர்களுக்கு என்றும் பாதுகாப்பு அரணாக இருக்கும், திமுகவில் சொல்லுவான். அப்போ மதத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்குறீங்க, மதத்தின் அடிப்படையில் ஓட்டுகளை வாங்குறீங்க, இதுதான் மதவாதம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு எதிராக இருக்குது. அப்போ நீ என்ன சொல்கிற? அவன் தான் மதவாதம்ங்கிற. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. இந்த ராமர் கோயில் சர்ச்சை இப்போவும் எழாமல் இல்லை சார், இந்த தேர்தல் சமயத்துலையும் எழாமல் இல்லை. ஸோ இதுதான் மதவாதம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ண நினைக்கிறாங்க மற்ற கட்சிகள். இதை என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இல்லை, மற்ற கட்சிகள்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள துண்டு துக்காணி கட்சிகளை பற்றி நீங்கள் பேசலாம். வட இந்தியாவில் பிஜேபி ஆனது நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமருக்கு கோயில் கட்டுவோம் அயோத்தியில். அதை சொல்லி அவனுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கி மக்கள் ஆதரவை பெற்றால் அன்றைக்கி கோயில் கட்டி முடிச்சிட்டான். இதில் எங்கே இருக்குது மதவாதம்? இது எப்படி மதவாதம் ஆகும்? அப்போ ஒன்று சொல்லுங்கள், சாமி கும்பிட்டா அது மதவாதம், எந்த சாமியை கும்பிட்டாலும். அப்போ அதிகமாக சாமி கும்பிட்றவன் மதச்சடங்குகளை பின்பற்றுறவன் எந்த மதத்தில் இருக்கான்? யோசிச்சு பாருங்கள். இந்துக்களுக்கு பெரிய மத கட்டுப்பாடு மத கடமைலாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. கோயிலுக்கு போனால் போகலைன்னா உட்காந்துக்க. இது ஒரு மையப்படுத்தப்பட்ட மதம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பேச்சுலர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு தாலி எடுத்து கொடுத்து உங்களுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மற்ற மதத்தில் இது முடியுமா? அவை மையப்படுத்தப்பட்ட மதங்கள். தனி மனித வாழ்க்கையில் மதமானது மிக தீவிரமான ஒரு பங்கை வகிக்கிறது. இந்து மதத்தில் அப்படி இல்லை சார். அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகளில் மதம் சார்ந்த எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, எந்த இதையும் வந்து நம்ம தடுக்க முடியாதுங்க. மதம், ஜாதி, இனம், மொழி இவை எல்லாம் பேசப்படணும். மதத்தை பற்றி பேசினாலே மதவாதம்னு சொன்னால் அவன் மனநோய் பிடிச்சவன்னு அர்த்தம். ஸ்கிசோஃபெரனியான்னு ஒரு மனநோய் இருக்குது. என்ன கண்டதையும் நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்தியாவில் பல பேருக்கு அந்த மனநோய் இருக்குது, ஸ்கிசோஃபெரனியா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேசுங்க, அதன் பிறகு முடிவுக்கு வாங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிறதுல தான் தீர்வு கிடைக்குமே தவிர அதுக்கு போல் அவர் வேண்டாம் இவர் வேண்டாம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. எனவே பெரும்பான்மையை சிறுபான்மையினர் அனுசரித்து போக வேண்டும். அதில் மாற்றுக்கிறதுவே இடம் கிடையாது. இல்லை நான் அனுசரித்து போக மாட்டேன்னு சொன்னால் அது அடாவடி. அதே மாதிரி பெரும்பான்மையானது சிறுபான்மையை அவர்களை அனுசரித்து போக வேண்டும். அப்போ தான் ஒரு இடத்துல எல்லாரும் வாழ முடியும். அதை விட்டு போட்டு நீ என்ன சொல்கிறது என்று தொட்டதுக்கெல்லாம் இந்துக்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நியாயமற்றதாக இருக்கும். அதில் யாருக்கு கடைசியில் நஷ்டம் சேரும்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நான் சொல்ல வேண்டிய அவசியம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.